நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போஸ்தலர் 18:10. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொன்னால் நல்ல கரங்களை தட்டி கத்திருக்க நம்ம நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வார்த்தை அப்போஸ்தலர் காலகட்டத்தில் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் காலகட்டத்திலும் இருந்தது. ஆபிரகாமுக்கு எதிராக வந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு எதிராக அநேக காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஈசாக்கோடு கூட இருந்தார். யாக்கோபுக்கு எதிரான சூழ்நிலைகள், ஏசாவோடு சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் யாக்கோபுக்கு சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அனைத்தையும் அருளுகிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட இருந்து தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். இன்னைக்கு சங்கீதம் 91 நம்ம வாசித்தோம். மாறி மாறி வாசிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்திலே நான் அவனோடே இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன், ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அது நம்மளுடைய தொழில் காரியங்களா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமான சூழ்நிலைகளான எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் அனைத்தையும் அருளுகிற தேவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம நோக்கி பார்க்கலாமா? அனைத்தையும் அருளுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. நல்ல கரங்களை தட்டி அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமா நடத்திடும், தேற்றிடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமா நடத்திடும், கழுகினை போல் என்னை என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா. ஆமென். யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையில் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல என்னை என் தேவனே. எல்லாரும் சொல்லுவோமா? செட்டையின் நிழலில் தீங்குகள்
விடாமல் காத்திடும் கழுகினை போல என்னை என் தேவ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏகோவாயிரே 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 வாயிரே ஏகோவாயிரே ஏகோவாயிரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அடுத்து ரெண்டு சரணங்கள் நம்ம எல்லாம் எழுந்து நின்று பாடலாமா? எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவனே என்று சொல்லி நம்ம பாடலாம். சிலுவையில் இந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேன் என் தேவனே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எந்த நோய்களை அங்கே நான் சுகம் என் தேவனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏகோவாயிரே ஏகோவாயிரே ஓ ஜீசஸ் ஏகோவாயிரே ஏகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என் தேவனே. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் தோல்வி இருக்குன்னா ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், தேவனால் பிறந்தவன் எவனுமே அவன் உலகத்தை ஜெயிப்பவனாக இருக்க முடியும். இன்னைக்கு எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், என் தொழிலோடு கூட இருக்கிறார், என் வியாபாரத்துல ஆண்டவருடைய கரம் இருக்கிறது, நான் ஜெயிப்பவனாய் மாறுவேன். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாய் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். தேவனால் பிறந்த எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் எவனுமே, மலைகளையும் பதறாக்குமே என் தேவனே. தேவனா எவனுமே உலகத்தை ஜெயிப்ப என்றுமே, மலைகளையும் எஸ் எஸ் என் தேவனே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏகோவாயிரே 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 சொல்லுங்க. வாயிரே ஏகோவாயிரே ஏகோவாயிரே. எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. எனக்கென தந்திடும் வலக்கரம் உயர்த்திடும் என் தேவனே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பவர்கள், மலைகளையும் பதராய் மாற்ற முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னைக்கு ஆதியாகமத்துல வாசிக்கிறோம்ல, என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, அவர் படுத்து கிடக்கிறாரு, ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி அந்த தரிசனத்தை யோசிச்சு பார்க்கலாம். பரலோகத்திலிருந்து ஏணி இறக்கப்பட்டு இருக்கிறது.
தேவதூதர்கள் ஏறுகிறவர்களா இறங்குறவர்களா இருக்கிறார்கள். அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நிற்கிறார். கர்த்தர் நின்று சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. எல்லா கரங்களை தட்டுவோமா? இந்த திருச்சபையின் மேல ஆண்டவர் இருக்கிறார். என் மேல் ஆண்டவர் இருக்கிறார். என் வியாபாரத்தின் மேல் ஆண்டவர் இருக்கிறார். என் குடும்பத்தின் மேல் ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தின் மேல் ஆண்டவர் நின்று சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. மனிதர்கள் கைவிடலாம், உன் பிள்ளைகள் கைவிடலாம், நீ நம்பின பார்ட்னர்ஸ் கைவிடலாம், தொழில்ல வியாபாரத்துல நீ யாரெல்லாம் நம்பினாயோ அவர்கள் உன்னை கைவிடலாம். ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறபடியினால ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நாங்க நிற்பதும் நாங்க நடப்பதும் உங்க கிருபை தானையா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நீர் மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடிக்கலம் நீரே. எல்லாம் சொல்லுங்க. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடிக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரை பார்த்து இன்னும் ஒரு தடவை. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை புது கிருபை தாங்குது, அம்மே வாழ்நாள் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடிக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எல்லாரும் 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 சொல்லு. உங்க கிருபை இல்லாம வாழ
தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபதா, நான் இளைப்பதும் உங்க கிருபதா, நான் நிற்பதும் எஸ் உங்க கிருபதானப்பா. ஆண்டவரை பார்த்து முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதை. எல்லா கரங்களை தட்டியும் அவருடைய கிருபை மாத்திரம்தான், அவருடைய கிருபை மாத்திரம்தான் ஒவ்வொரு நாளும் நம் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மளுடைய திருச்சபை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. முடியாதப்பா, வாழ தெரியாது சுவாமி. உங்க கிருபை இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க எங்க கூட வருவீராக. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாக இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன், ஆதியிலிருந்து இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமானவர், அந்தத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அநாதி தேவன், ஆதி காலத்திலிருந்து இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் எல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அவருடைய மந்தையிலே ஆடுகளாக சேர்க்கப்பட்டமைக்காக ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிக்க வேண்டும். இப்படி ஒரு தெய்வம் இல்லை, ஒப்பற்ற இவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அதனால யாத்திராகமம் புஸ்தகத்தில் அவங்க எல்லாரும் செங்கடலை பிளந்து சமுத்திரத்தில் அந்த பார்வோனின் முழு சேனையும் அமிழ்ந்த பொழுது அவர்கள் பாடினார்கள், களி கூர்ந்தார்கள், உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்து எல்லாம் சாட்சி சொன்னாங்க. அந்த 3 வகையான சாட்சியிலும் என்னுடைய சாட்சி இருந்து நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். பைபிளில் எனக்கு பிடிச்ச என் வாழ்க்கையை மாத்தின வார்த்தை, நீ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடைசியாக சொன்ன சகோதரி சொன்னாங்க, 20,000 ரூபா கேட்டு தரல, இன்னைக்கு அவங்க எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. இதுதான் ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம். ஒரு கிறிஸ்தவன் கை இப்படி இருப்பதுக்கு பதிலாக இப்படி மாறுவது தான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய பீக், நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய உன்னதமான நிலை. வாங்குகிற நாம் எல்லாம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்போஸ்தலர் 24:35 நினைக்கிறேன். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். அந்த கொடுப்பது எப்படி கொடுக்கணும்? உதாரத்துவமாய் உள்ளத்திலிருந்து கொடுக்கணும் வேதம் சொல்லுது. திரும்ப திரும்ப என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி ரட்சிப்புக்கு பின்பாக பார்த்த ஒரு முழு பார்வை என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடுத்து வாரி வாரி இறைத்தாலும் குறையாத எல்லா வகையிலையும் நம்மை நிரப்புகிற தேவன். நம் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற சந்தோஷத்தோடு இந்த நாளில் விசேஷமாக பிஸ்னஸ் மேனாக நம்ம எல்லாம் ஒன்றாக கூடி இருக்கிறோம். உங்கள் மத்தியிலே இந்த பிஸ்னஸ் மேன் இந்த சர்வீஸில் பேசுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஐயாவுக்காக நன்றி சொல்லுகிறேன். போன சர்வீஸ்லேயும் நான் அதை தான் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். எங்கள் பகுதியில் நல்ல ஒரு மேய்ப்பனாக, நல்ல ஒரு ஆயனாகவும், நல்ல ஒரு போதகராகவும், நல்ல ஒரு அப்போஸ்தலராகவும் எங்கள் பகுதியில் செயல்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தீர்க்க தரிசன வரங்கள் ஐயாட்ட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இன்னும் சுவிசேஷத்தை ஐயா எல்லா பகுதியிலையும் பரப்புகிறவர் நல்ல சுவிசேஷங்கனாக இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் நல்ல ஒரு போதகத்தையும் நல்ல உபதேசத்தையும் ஆண்டவர் ஐயா மூலமாக எனக்கு கொடுத்தார்.
எங்கள் பகுதியில் நிறைய சர்ச் இல்லாத ஊர்லாம் ஐயா சர்ச்சு நிறுவி இருக்கிறாங்க. இன்றைக்கும் எந்த சர்ச் இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஜெப வீடை ஐயா ஒரு சர்ச்சாக மாற்றிருக்கிறாங்க. பெரிய ஸ்லாக்கியம் ஊழியத்தில் இதெல்லாம் வந்து கோல். அதுதான் எல்லாரும் சும்மா அந்த ஃபுட்பாலில் சொல்லுவாங்க, டைம் பாஸ் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், பாலை காலில் தட்டிக்கிட்டே இருக்கணும், கோலுக்கு போக விடாமல் அவங்கள பிளாக் பண்ணால் போதும்னு சொல்லி கோல் போடாத நேரம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கோல் இல்லாமல் தான் விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன கதை சொல்லி ஆரம்பிக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிலாம் வரல, உங்க கூட சும்மா கொஞ்ச நேரம் இன்ட்ராக்ட் பண்ணலான்னு ஒரு ஆசையோடு வந்திருக்கிறேன். ஒரு 2 நபர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் குழியை வெட்டிக்கிட்டே இருந்தாராம், இன்னொருத்தர் என்ன செஞ்சாராம், அந்த குழியை மூடிக்கிட்டே போயிட்டே இருந்தாராம். இங்கிருந்து ஒருத்தர் பார்க்கிறார், இன்னும் ஒருத்தன் வேலை செய்கிறான், குழியை வெட்டுறான், இன்னொருத்தன் மூடிக்கிட்டே போகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறார். ரொம்ப நேரம் பார்த்த, தம்பி என்னப்பா சொல்லு, என்ன செய்கிறீங்க, நான் குழி வெட்டுறேன் இருக்கிறான், இன்னொருத்தன் குழி மூடுறேன் அப்படின்னு இருக்கிறான். ஒன்றும் புரியலை, எதுக்காகப்பா குழி வெட்டுற, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன். இன்னொருத்தன் எதுக்குப்பா குழியை மூடுற, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன் அப்படின்றான். இவருக்கு ஒன்றும் புரியல, இந்த வேலையில் என்ன பிரயோஜனம் இருக்குது. அப்புறமா தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 3 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. ஒருத்தர் குழியை வெட்டிக்கிட்டே போகணும், ஒருத்தர் உள்ள விதை போட்டுக்கிட்டே வரணும், இன்னொருத்தர் குழியை முடிக்கிட்டே வரணும்னு எங்கள் ஓனர் சொன்னார். ஆனால் விதை போடுறவன் மட்டும் லீவுன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. விதை போடுறவன் லீவு. நிறைய இடங்களில் ஊழியங்கள் சும்மா குழி வெட்டவும் மூடவும் தான் இருக்குது. விதை போட்டால் தான் ஊழியம். அல்லேலூயா. அந்த விதை முளைச்சி கிளம்பும். சபையை நிறுவது தான் கோல். ஒருத்தருடைய ஊழியம் எங்கே இருக்குன்னா அவர் சபையை நிறுவணும். இந்த மாதிரி பாஸ்டர்ஸோட ஊழியம். நம்மை போலவுங்க நம்மளுடைய ஊழியத்தோட நிலை என்ன? புதுசாக சர்ச்சுக்கு வந்தேன்னு ஒரு சாட்சி சொல்கிறாங்க பாருங்க. நிறைய சபைகளில் இன்றைக்கு புதிதாக யாராவது வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு அந்த கார்டு கொடுக்குற வழக்கமே இன்னைக்கு சிஎஸ்ல மாறிடுச்சு பாருங்க. காரணம், சேர்க்கப்படுவதில்லை. என்னோடு சேர்க்காதவன் என்னுடையவன் அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் அதெல்லாம் மனதில் வைத்து நம்ம வரும் நாட்களில் இன்னும் தீவிரமாக கடைசி காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டிய பங்கோடு கூட நம்ம இருக்கிறோம். பிஸ்னஸ் மேனாக நம்ம எல்லாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கைகளை நம்ம அதில் பங்களிப்பாக கொடுக்கணும். வெறும் பிஸ்னஸ் மேனை மாத்திரம் இருந்தால் பத்தாது. கடந்த முறை நான் வந்தப்போ சொன்னது அதே தான். பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டே கட்டாயம் எல்லாரும் செய்யணும். ஏதாவது கர்த்தருக்கென்று ஒரு பங்களிப்பை கொடுத்தே ஆக வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். என்னுடைய வாலிப நாட்களில் நான் நிறைய சிரமப்பட்டிருக்கிறேன், பணத்துக்காக அல்லாடி இருக்கிறேன். ஒரு நாள்னா 8 நாவுக்கு ரொம்ப அலைஞ்ச நாட்கள் உண்டு. என்னுடைய சைக்கிள் வாங்கிறதுக்கு காசு இல்லாமல் என் வாழ்க்கையில் சைக்கிளே கிடைக்காம போயிடுச்சு. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட என்னை ஆண்டவர் ஒரு காலத்தில் ரட்சித்தார். விக்கிரகங்களுக்கு பின்பாக ஓடி இருக்கிறேன். சிறு வயதிலிருந்து விக்கிரக கோயிலுக்கே ஓடி இருக்கிறேன். நிறைய கோயில்களுக்கு காணிக்கைகளை செலுத்தி இருக்கிறேன். முடி காணிக்கை, அந்த காணிக்கை, இந்த காணிக்கை. அன்றைக்கு தெரியல கர்த்தர் யார் என்று தெரியல, உண்மையான தேவன் என்பது யார் என்று தெரியல. இந்த தெரியாத நாளில் என் தரித்திரம் எப்போ நீங்கும், என்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் எப்போ நீங்கும்னு ஏங்கின நாட்கள் உண்டு. என்றைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தனோ அன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலங்கள் கிட்ட ஆண்டவரை கற்றுக்கொண்டு பின்பற்றி சுவிசேஷம் தான் ஒளியன்னு அதையே பண்ணிக்கிட்டே அப்படியே தான் போயிட்டே இருப்போம். ஆனால் என்னிடத்திலிருந்து இன்னொருத்தர் நல்லா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கடந்த ஒரு 2021, 22 என் உள்ளத்தில் அதிகமாக பீட் இருந்துச்சு. ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நீ ஆசீர்வதிங்க. கிறிஸ்தவங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா என்ன அர்த்தம்? நம்மிடத்துலேருந்து இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த நிலைக்கு என்னை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கடந்த 2023 பின்பாக ஒரு சாதாரண காய்கறி கடை வைத்திருக்கிற என்னை ஆண்டவர் சில கோடிகளை தந்து ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு எந்தவித எங்களுடைய பகுதியில் உள்ள ஊழியங்கள் சபைகளை தாங்குவதற்கு எங்கள் பகுதியில் கஷ்டப்படுறவங்க, மருந்து மாத்திரை வாங்க முடியாதவங்க, கடையில் வந்து எனக்கு மாதம் மருந்து வாங்குறது காசு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி போகிறவங்க, நிறைய பேர் எக்ஸாமுக்காக ஜெபிக்கிறவங்க, பம்ப் செட்டில் இன்னைக்கு போர் போட போகிறோம், எனக்காக ஜெபம் பண்ண வாங்க, பல டைப்பில் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அநேகருக்கு பிரயோஜனமாக வைத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் சொன்ன 3 சாட்சிகள் உயிருள்ள சாட்சிகள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சாட்சியுள்ளவர்களாய் நீங்கள் மாறும்படியாக இந்த நாள் ஆண்டவர் விரும்புகிறார்.
ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து இந்த வேளையில் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அது பிரசங்கி எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாராவது ஒருவர் தேவன் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அதிகாரம். இதனால நம்முடைய பிஸ்னஸை நம்முடைய முயற்சியினால செய்யலாம், நம்முடைய வேர்வை சிந்தி நாம் உழைப்பினால செய்யலாம், நம்முடைய தாளந்தினால் செய்யலாம், திறமையினால செய்யலாம், என்னுடைய படிப்பு அறிவின்படி அனுபவத்தின்படி நான் செய்யலாம். ஆனாலும் தேவன் இல்லாத ஒரு பிஸ்னஸ் அது சரியான பிஸ்னஸ் கிடையாது. நான் வியாபாரத்தை ஆண்டவரோடு இணைந்து செய்ய வேண்டும் என்பது இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. ஆண்டவர் இல்லாத நீங்கள் செய்கிற உங்களுடைய பிஸ்னஸ் ஒருவேளை சக்சஸாக இருக்கிறத போல இருக்கும். இந்த அதிகாரத்தில் முன்பகுதி வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் எனக்குள்ள பண ஆசை தான் இருக்கும். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் தெளிவா. பணத்திற்காக நான் பிஸ்னஸ் பண்ணவே கூடாது. நம்முடைய நோக்கம் பணத்துக்காக அல்ல. அதே அதிகாரத்தில் பாருங்க 10ஆம் வசனம் பாருங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. எல்லாம் மாயை. பணம் இருக்கு, எல்லாம் எனக்கு இருக்குன்னு சொல்லி பிஸ்னஸ் தொடர்ந்து சக்சஸா இருக்குன்னு நினைச்சா நிச்சயமாக அது மாயையாக அது இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்தடுத்து அந்த வசனங்கள்ல பார்த்தா, சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அது உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறது. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நமக்கே கேடாக மாறக்கூடிய ஒரு நிலை. இதை எழுதுகிற சாலமோன் தேவனோடு சஞ்சரித்த நாட்களும் உண்டு, தேவன் இல்லாத நாட்களும் உண்டு. தேவன் இல்லாத நாட்களிலே அவனுடைய சொந்த முயற்சினால நிறைய காரியங்களை சேர்த்து வைக்கணும், ஆராய்ந்து பார்க்கிறான். என்னுடைய தாளந்தை வச்சு நான் என்ன எப்படி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும், காரியத்தின் கடைத்தொகை என்று சொல்லி தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே நம்முடைய அழைப்பு என்று சொல்லி இந்த பிரசங்கி புஸ்தகத்தை கடைசி 2 வசனத்தில் சொல்லி முடிக்கிறார். தேவன் இல்லாத பிஸ்னஸ், நம்முடைய பிஸ்னஸ் சரியானதாக இருக்காது. நம்முடைய எவ்வளவு சேர்த்து கோடிகள் வைத்தாலும் நம் கண் முன்பாக அது அழிவதை பார்க்க முடியும். ஒருவேளை நான் இல்லைன்னா என்னுடைய பையனோட பையன் நிச்சயமாக இல்லாமல் போயிடும். அப்போ நான் வேர்வை சிந்து உழைத்து அங்கே எவ்வளவு வருத்தப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சதெல்லாம் எல்லாமே விருதாவாயிரும். அது என் வாழ்க்கையில் நிலையில்லாத ஒரு, நான் ஓடினதுக்கு அர்த்தம் இல்லாத ஒரு வேலையாயிரும். எனக்கு அது கிடைச்சிருச்சு இது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒருவேளை அந்த சந்தோஷத்தின் முன்பாக அதெல்லாம் ஒன்று ஒன்றா அழியிறத பார்க்கும்போது எத்தனையோ பேரை பார்க்குறோம். மார்க்கெட்டில் எத்தனையோ எங்களை விட அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேரை பார்க்குறோம். எங்களை விட அதிகமான நிறைய மூடைகள் விற்பனை செய்கிறவர்களை நிறைய பார்க்குறோம். ஒருவேளை இங்கே இருக்கிற நம்மளும் கூட ஒரு சின்ன ஸ்தாபனம் நடத்தலாம். நம்மளுடைய பெரிய பெரிய நமக்கு நிகராக இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய அளவில் பண்ணுறவங்க இருக்கலாம். ஆனால் தேவன் இல்லாத செய்கிற அவங்க எல்லாம் வேஸ்ட்டு தான். ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 127 அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நகரை காவாராகில் அது எல்லாமே விருதா. அதில் 3வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 127. அதிகாலையில் எழுந்து நேரப்படை வேளையில் தெரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். காலையில் எந்திரிச்சு வெள்ளன் எந்திரிச்சு ஆவாவும் ஓடி சாப்பிட்டும் சாப்பிடாம நீ ஓடுனா, எங்க கர்த்தர் இல்லாம ஓடுனா அதெல்லாம் விருதா. அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு என் பிஸ்னஸ்ல இதை நான் செய்யறது உமக்கு சித்தமா, பைபிள் படி கரெக்டா நான் நடக்கிறேனா அப்படின்னு யோசித்து செய்யும் பொழுதுதான் அந்த பிஸ்னஸ் நிலைத்து நிற்கும். எத்தனையோ பேர் நான் சாட்சியா, நான் வாழுகிற மார்க்கெட்டில் என்னை சுற்றி இருக்கிற யாரெல்லாம் அதாவது துன்மார்க்கத்தனமாக செல்வத்தை தேடினாங்களோ, அநீதியாக தேடினாங்களோ,
கண் முன்பாக அவங்களுடைய சொத்தெல்லாம் விற்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இல்லை, மார்க்கெட்டில் இல்லை, சின்ன சின்னதாக கைப்பாடாய் சேர்த்துன்னு ஒரு வசனம் இதில் இருக்குது பைபிளில். கைப்பாடாய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சமூகத்தில் ஜோமனி சேர்க்கிறவங்க நம்ம நிலைத்து நிற்போம். அது ஒரு நாள் மறந்துடக்கூடாது. தேவனோடு கூட இருந்து நம்மளுடைய வியாபாரத்தை செய்ய வேண்டும். இரண்டாவதாக அந்த பிரசங்கியின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இருப்பு ஆயுதம் மழுங்களாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஞானம் இல்லாத வியாபாரம் விருதாவாகிவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், இருப்பு ஆயுதம். ஒரு ஆயுதத்தை எடுத்து, ஒரு கோடாரி எடுத்து ஒரு மரத்தை வெட்ட போகிறையா, அந்த கோடாரியை தீட்டி பதப்படுத்தாம நீ போனேனா உன்னுடைய பலத்தை நீ அதிகமாக செலவழிக்கணும். யூ ஹேட் டு ஒர்க் ஹார்ட். ஆண்டவர் வைத்திருக்கிற ஞானத்தினால ஒரு மனிதன் செயல்படுகிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் அது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறும். அது பெரிய சக்சஸ்ஃபுல் மாடலாக மாறும். ஹல்லேலூயா. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பழகணும். ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். ஞானமாய் வேலை செய்ய பழகணும். உலகத்தில் இருக்கிறவன் அப்படி செய்கிறான், கண்ணு முழிச்சு ஓடுறான், அவனும் அவ்வளோ தூரம் திறந்துருக்கிறான், கடை நானும் திறப்பேன், ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறான், தூக்கம் இல்லாமல் ஓடுறான். இதெல்லாம் பார்த்து நம்ம விழுந்து போயிடக்கூடாது. உலகத்தான மாடலாகவே எடுக்கக்கூடாது. கர்த்தர் மாடல் எல்லாம் இங்கே பைபிளில் வச்சிருக்கிறார். நான் ஆரம்ப நாட்களில் கடன் போட்டு அப்படியே என்னுடைய கடன் லிஸ்ட்டை எடுத்து ஒரு பெரிய ஷீட் நிறையா இருக்கும். ஒரு 120 மெம்பர்கள் நான் போட்டது பல லட்சங்கள். ஏமாந்து விட்டது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கதை இருக்கும். அவன் என்னை எப்படி ஏமாத்துறான்ற கதை இருக்கும். யோசித்து பார்த்தா கண்ணீராக வரும். இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றி வாங்கினானே, இப்போ தரேன் நானே, அப்போ தரேனே, தரலையே. பல லட்சங்கள் எழுதி பேப்பரில் எழுதி நான் பார்த்து கண்ணீர் சிந்தின நாட்கள் உண்டு. கடனெல்லாம் அப்படி ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால நான் வேர்வை சிந்தி உழைத்து ஆண்டவர் இல்லாமல் ஓடின நாட்கள். ஆனால் ஆண்டவருக்குள்ள வந்தோடனே நான் முதலாக படித்தது நீதிமொழிகள் புஸ்தகம். அதில் திரும்ப வந்தது, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அறிவை சம்பாதி, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள், ஞானமே வா என்று கூப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரே, இந்த ஞானம்னா எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஞாபகம் வந்தது, என் சிறு வயதில் நான் இங்கிலீஷ் போயம் புக் கிங் சாலமன்ஸ் விஸ்டம் அப்படின்னு ஒரு புக்கு, ரைம் புக்கு படித்து ஞாபகம் வந்து, இந்த சாலமோனுக்கு அதிக விஸ்டம் இருந்திருக்கே, இந்த சாலமோன் இந்த பைபிளில் இருக்கிறாரேன்னு சொல்லி சாலமோனை குறித்து படிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அவர் ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டார். எதுக்கு கேட்டார்? தன் தகப்பனாருடைய சீட்டில் வந்து உட்கார்ந்து அவரை மாதிரியே அவரும் ஆட்சி செய்யணும்னு கேட்டார். என் பிஸ்னஸ், எங்கள் தகப்பனார் பிஸ்னஸுக்கு தான் வந்தேன், தோத்து போயிட்டேன் ஆண்டவரே, எங்கள் அப்பா பிஸ்னஸில் நான் நிலைத்து நிற்கணும் ஆண்டவரே. அந்த வரிகளை சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் தகப்பனார் செய்த அதே இடத்துல நானும் செய்யணும். அவர் சொல்றாரு, என் தாவீதோடு நீங்க கூட இருந்தீங்களா ஆண்டவரே, நித்திய கிருபையா தாவீதோடு கூட இருந்தீங்களே, என் கூட இருங்க ஆண்டவரே. அப்படி கேட்டு ஆண்டவர் இடத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை தந்தார். ஞானத்தை மட்டுமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் தந்தார் என்று சொல்லி பார்க்கிறேன். அப்போ முதலாவது நம்ம தேட வேண்டியது ஞானம். அந்த ஞானம் என்னன்னு தேடி பார்த்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு பைபிளில் கண்டுபிடிச்சேன். 1 கொரிந்தியர் 1:31 அங்க போடப்பட்டிருக்கு, அவரே ஞானமானவர். அல்லேலூயா. யாரை குறித்து போடப்பட்டிருக்கு? இயேசுவே ஞானமானவர். அப்ப ஞானமே எனக்குள்ள வான்னு சொல்லும் பொழுது திரும்ப நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து ஞானம்ன்ற வார்த்தையெல்லாம் இயேசுன்னு மாற்றி படிக்கும் பொழுது அன்றைக்கு தான் வெளிச்சம் கிடைத்தது. ஞானம் வீதிகளிலிருந்து கூப்பிடுகிறது இல்லையா, ஞானம் சத்தமிடுகிறது இல்லையா, நடைமேடைகளிலிருந்து உன்னை கூப்பிடுகிறது இல்லையா, தெரு ஊரங்களிலும் ஊர் வாசல்களில் நின்று உன்னை கூப்பிடுகிறது இல்லையா, ஞானமாகிய நான் அப்படின்னு சொல்லி, நான் உலக தோற்றத்திற்கு முன்பாக பிதாவிடத்தில் செல்ல பிள்ளையாய் இருந்தேன், மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டு இருந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிற வார்த்தையை கேட்டேன். எத்தனை இன்பம்! அல்லேலூயா. அப்ப இயேசு எனக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி நான் அழைக்க வேண்டும். ஞானம் என்றால் என்ன? இயேசு தான் அந்த ஞானம். அந்த ஞானத்தை நம்ம சம்பாதித்து கொண்டால் இந்த உலகத்துல எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். அப்ப இயேசு எனக்குள்ள வந்து விட்டார் என்றால் என்னுடைய பிசினஸ் சக்சஸ். அல்லேலூயா. அதுதான் ஒரிஜினல் சக்சஸ், அதுதான் தேவையான சக்சஸ், அதுதான் நிலையான சக்சஸா இருக்கும். இல்லைன்னா நம்மளுடைய பிசினஸ் இருக்கிறத போல இருக்கும், இல்லாமல் மாறிவிடும். அதனால ஞானத்தை தொடர்ந்து தேட வேண்டும். இந்த சாலமோன் ராஜா ஒரு சின்ன உதாரணம், நான் அந்த காலத்துல அந்த புக்கில் படிச்ச ஒரு ஸ்டோரி. ஒரு பெரிய ஹால் இருக்கு, ஒரு 1000 பூக்களை கொண்டு போய் வைக்கிறாங்க.
இந்த 1000 பூக்கள்ல 999 பூக்கள் அது பிளாஸ்டிக் பூக்கள், பேப்பர் பூக்கள். ஒரே ஒரு பூ என்ன பூ? ஒரிஜினலான பூ. அங்க ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த டோரை திறந்து விட்டுருவாங்க. இந்த 1000 பூக்கள்ல அந்த ஒரிஜினல் பூவை ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். குறைஞ்ச ப்ராபபிலிட்டியில் 5 பூ எடுத்தால் அதில் ஒன்று வந்துடணும், 10 பூ எடுத்தால் அதில் ஒன்று வந்துடணும். எல்லாரையும் வரிசை அனுப்புகிறாங்க, காம்படிஷன். உண்மையான பூ எடுத்துட்டு வா. எல்லாரும் உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க. எதை எடுத்தாலும் எதுதான் வருது? பிளாஸ்டிக் பூ தான் வருது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எத்தனை ஆப்ஷன் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியல. சாலமோன் ராஜா உள்ள அனுப்புனாங்க. ரூம்குள்ளே போனோடனே பார்க்குறாரு, ரூம் கதவெல்லாம் அடைச்சிருக்கு, ஜன்னல்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு. போனோடனே லேசாக கதவை திறந்து வச்சு ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டார். அழகாக ஒரு வண்டு வந்தது, கரெக்டாக அந்த பூ மேலே உட்கார்ந்தது. அந்த பூவை எடுத்து கையில் கொடுத்தார். ஒரே ஆப்ஷன், வென்றார். அல்லேலூயா. அந்த சாலமோனுக்கு அந்த ஞானம் இருந்தது. எந்த வேலையை நான் எப்படி செய்யணும், ஸ்மார்ட் ஒர்க். அந்த வேலையை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஞானத்தோடு எதை செய்தாலும் நான் ஞானத்தோடு செய்யணும். யாரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் சாலமோன். அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு குழந்தைய 2 தாய்மார்கள் சண்டை போட்டு வர்றாங்க. என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தை அப்படின்னு சண்டை போட்டு வர்றாங்க. வேற ராஜாவாக இருந்தால் என்ன செய்வார்? இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு மச்சம் இருக்கு, அது என்னன்னு பாருங்க. உடனே அந்த தாயும் டூப் அடிப்பா. ஆமா, அந்த தொடையில மச்சம் இருக்குல்ல. குழந்தைய பார்த்தா தொடையில மச்சம் இருக்கும். என் பிள்ளைக்கு அங்க தழும்பு இருக்கு, இங்க அது இருக்கு, அங்க இது இருக்கு, என்ன அங்க அடையாளம் சொன்னாலும் டூப்ளிகேட்டும் சேர்ந்து அதே தான் சொல்லும், டூப்ளிகேட் தாய். அப்ப ராஜாவால யார் உண்மையான தாய்ன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அங்க சாலமோன் ஞானத்தை பயன்படுத்துகிறார். ஒரு வாள் எடுத்துட்டு வா. 2 பேரும் சண்டை போடுறாங்க. பிள்ளைய 2ஆ பகுந்து ஆளுக்கு பாதி பிச்சு கொடுத்துருன்றார். அடுத்த நிமிடம் உண்மையுள்ள தாய் குடல் துடிக்க அழுதாலாம். ஐயோ, என் பிள்ளையை கொன்றாதீங்க, என் பிள்ளை உயிரோடு இருக்கணும். ஒருவேளை அவர் ஏமாற்று தாயா இருந்தாலும் கொஞ்ச நாள் அவகிட்டே இருக்கட்டும், என் பிள்ளையை மட்டும் கொன்றாதீங்க. ராஜா சொன்னாராம், அவளே உண்மை உள்ள தாய். அல்லேலூயா. பிள்ளையை கொல்லுகிறவர்கள் உண்மையான தாய் இல்லை, மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுல ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு, அதுல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. இந்த உலகத்துல சாத்தான் இருக்கிறான், உண்மையுள்ள தாயாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த உண்மையுள்ள தாயை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உண்மையுள்ள தாய் உணர்வுள்ள தாய். அவர் குடல் துடித்து தன் பிள்ளைகளுக்காக கதறி அழுகிற ஒரு தாயாக இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான். தன்னுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணர்வுள்ளவராய் நமக்கு ஜீவன் கொடுக்கும்படியாக விரும்புகிறவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நம்ம ஆண்டவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஜீவனை கொடுக்க வந்தேன், என் ஜீவனையே கொடுத்து உன்னை காப்பாற்ற வந்தேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகள் மேல் அக்கறையும் உண்மையும் உள்ள தேவன். அந்த இயேசு இல்லாம நம்முடைய பிசினஸ் பண்ணா பிள்ளை செத்து போயிடும், பிள்ளை காணா போயிடும், பிள்ளை திருடப்பட்டு விடும். உண்மையுள்ள தாயிடத்துல உங்களுடைய பிசினஸ் ஒப்படைங்க. அவர் உணர்வுள்ள தகப்பன், உணர்வுள்ள தாய். நம்முடைய பிசினஸ் அவர் கேர் பண்ணுவார். பைபிள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு எஜமான் எஜமான் எஜமான். வேலைக்காரன் ஒரு லேவியராம புஸ்தகத்தில் இருக்கு. 7 ஆண்டுகள் ஒரு அடிமையானவன் தன்னுடைய எஜமான இடத்துல வேலை பார்த்தா 7ஆவது வருஷம் என்ன செய்யணும்? விடுதலை கொடுத்துடணும். போயிட்டு வாங்கப்பா, நீங்க வேலை பார்த்தது போதும், இவ்வளவு நாள் நீங்க சம்பாதிச்சதுக்கு சம்பாத்தியம், அந்த அவன் மனைவிக்கு இவ்வளவு, உன் பிள்ளைகளுக்கு இவ்வளவு, போயிட்டு வான்னு அனுப்பணும். சந்தோஷமா எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா ஒரு வேலைக்காரன் சொல்லுவான், இந்த எஜமான் நல்ல எஜமானனா இருக்கிறார், இனி இதை விட வேற எஜமான் தேடவே முடியாது, நான் உங்க கூட இருக்கிறேனே, என் கூட இருக்கிறியா? ஆமா, எவ்வளவு நாள் இருப்ப? வாழ்க்கை பூரா உங்க கூட இருக்கிறேன். நான் அடிமையாக உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த நாள்ல அடிமையாக வாழ்க்கை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டால் அவனை கூட்டிட்டு போய் கதவு ஓரத்துல வச்சு அவன் காதை வச்சு அதுல ஒரு ஓட்டை போட்டு அவன் செவிகளை திறப்பார்கள். பைபிள்ல நீங்க எங்கெல்லாம் செவிகள் திறக்கப்பட்டதுன்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட அடிமையாக ஒப்பு கொடுத்தேன்ற அர்த்தத்துல வாசிங்க, பெரிய வெளிச்சம் கிடைக்கும். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அடிமையாக அவரிடத்துல, நான் சொல்றேன், எத்தனையோ தெய்வங்களை வணங்கி இருக்கிறேன். 30 முக்கோடியா? 30 முக்கோடி. அந்த அக்கா சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, அங்க இருக்கிறவங்க, அண்ணன் சொன்னார், அங்க இருக்கிறவங்க எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான், இங்க நிறைய பேர் இருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் 33.3 தான் இங்க இருக்கு, மீதி 66.66 எங்க இருக்கு? பரலோகத்துல ஆண்டவருடைய சேனைகளாக இருக்கு. அதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா.
நம்ம கூட இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் ஆண்டவருடைய சேனை. எலிசாவின் கண்கள் திறக்கப்பட்டது. பின்பாக பார்த்தா அவ்வளவு ரதங்களும் குதிரைகளும் இருக்குது. பெரிய சேனையாக அங்க பார்க்கிறார். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, பெரிய சேனை நம்மோடு, நம்ம பிசினஸோடு கூட இருக்கிறது. ஒரு நாள் இயேசு எழுந்துறாதீங்க. நான் எத்தனையோ நாள் இயேசுவை தாண்டி நான் யோசித்திருக்கிறேன். சரி எத்தனையோ தெய்வத்தை வணங்கிட்டோம், இயேசுவை வணங்கிட்டோம், இதை தாண்டி இன்னொரு தெய்வம், இன்னொரு ஆப்ஷன் தேடி பார்த்தா இல்லையே. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லையே. அல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வமாக 4 ஞானம் உள்ள சிறு பூச்சிகள். என்னது? 4 பூச்சி உங்ககிட்ட காண்பிக்கிறேன். அந்த 4 இடத்துல இருந்து கற்றுக்கொண்டு சீக்கிரமா நான் வேகமா முடிக்கிற அளவு முடிச்சிருவோம். அது நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். நான் பேச வேண்டிய சப்ஜெக்ட் இதுதான். ஆனா பாருங்க, ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக நான் முதல்ல டிசைட் பண்ணிட்டேன். ஆண்டவரே, உங்களுக்கு இடம் கொடுத்துட்றேன். ஞானஸ்நானம் கொடுக்க யோவான் ஸ்நானன் வந்து சொல்றாரு, அவர் ரூல்ஸ் பேசுறாரு. என்னப்பா உங்களுக்கு போய் நான் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? ஏய், இடம் கொடு, நான் சொன்னா செய்யுங்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். நான் இன்னைக்கு அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, நான் பேச மாட்டேன், நீங்க தான், உங்களுக்கு இடம் கொடுத்துறேன், நீங்க பேசுங்க. சபையாருக்கு என்ன வேணுமோ நீங்க பேசுங்கன்னு தான் இடம் கொடுத்துருக்கிறேன். அதனால கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், அதுல 24 28 ஒருவர் வாசிங்க. ஆமேன். அல்லேலூயா. 4 மகா ஞானம் உள்ள பூச்சிகள். என்ன போட்டிருக்கு? பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. முதலாவது எதை பற்றி போட்டிருக்கு? எறும்பு. பைபிளில் நமக்கு பிடிச்ச கேரக்டர் எறும்பு. பொதுவாக எறும்பை எப்பெல்லாம் பார்க்கும் பொழுது, எறும்பை நீங்க பார்க்கும் பொழுது ஒன்று கற்றுக்கோங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், எறும்பு இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள், காக்கை இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளுங்கள், பட்சிகள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஒவ்வொரு காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்கு. எறும்பை பார்த்தோன்னே நமக்கு மனசு எப்படி போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எறும்பை பார்த்தோன்னே அந்த எறும்பு தான் நான் யோசித்தரணும். எப்படி யோசிக்கணும்? இந்த எறும்பு தான் நான். அப்ப நான் யாரு? வானமுடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடி மகாபெரிய தேவன். நம்ம பார்வைக்கு ஆண்டவரை எப்படி நம்மளால இமேஜின் பண்ண முடியல பாருங்க. ஆனா எறும்பை பார்த்தா இமேஜின் பண்ணிடலாம். அல்லேலூயா. எறும்பை பார்த்துட்டோம்னா தேவன் எவ்வளவு பெரியவர் என்பது நான் இமேஜின் பண்ணிடலாம். அது முன்னாடி அது என்னை பார்க்கும், ஆத்தாடி இவருடைய பாதம் எவ்வளவு பெருசா இருக்கு, வானம் இவருடைய சிங்காசனம், பூமியுடைய பாதபடி. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் பூச்சி. யாக்கோபு என்னும் பூச்சியே, ஆண்டவரே நான் புழு. யோபு சொல்லுகிறான், நான் புழு, நான் சாம்பல், நான் தூசி. தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன டாட், மைன்யூட் ஆர்டிகல் தான் நம்ம எல்லாம். அப்படிதான் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். இந்த ஹார்ட் எப்பொழுது இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அந்த தாட், எறும்பை பார்த்த உடனே எனக்கு என்ன வரணும்? தேவன் மகா பெரியவர், அவர் மகா உன்னதர், அவர் எவ்வளவு பெரியவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ வல்லவர், எதை வேணாலும் செய்ய முடியும், யாரை வேணாலும் அழிக்க முடியும். ஒரே ஒரு தூதன் 1,87,000 பேரை ஒரு நாள் இரவுல சர்வாங்கம் அனுப்புன தேவன். ஒரு தேவதூதன் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல கடல் நடுவுல ஒரு காலை வச்சிருக்கிறான், இன்னும் ஒரு கால் மணல்ல இருக்கு. இப்ப எவ்வளவு பெரிய தேவதூதன், அதை தாண்டி தேவன் இருக்கிறார். தேவன் பெரியவர். எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், முதலாவது தேவன் பெரியவர். 2வது இந்த எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, அது சேர்த்து வைக்கிறது. அது ஃபியூச்சருக்காக என்ன செய்தான்? அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. சம்பாதிக்கிற, சேர்த்து வைக்கிறேன்னு கூட போடல பாருங்க. சேர்த்து வைக்கிறத பத்தி பைபிள் என்கரேஜ் பண்ணல. சம்பாதிக்கிற எறும்பு, கோடை காலத்துக்காக சம்பாதிக்கிற. அடுத்து நான் மழை காலத்துல நான் போனேன்னா எனக்கு சம்பாத்தியம் கிடைக்காது. எனக்கு அருமையான பிஸ்னஸ் மேன்ல இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், அடுத்தடுத்த சீசனுக்காக நீங்க முதல்ல அட்வான்ஸா யோசிக்கணும். இந்த எறும்பை போல ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். தன் வேளையில் ஜாக்கிரதை கண்டால் fill in the blanks. நீசருக்கு முன்பாக நிற்காமல், அம்மா சொல்றாங்க, ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தி வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய வேளையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக. ஜாக்கிரதைன்னா என்ன?
எதிர்காலத்துல எனக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கும். எனக்கு பிசினஸ்ல இன்னொரு எதிரி என்னையோட யோசிச்சு உள்ள வருவான். புது ட்ரெண்டோட ஒருத்தன் வருவான். இன்னொரு ஸ்தாபனத்தோட இன்னொருத்தன் வருவான். ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டா நான் ப்ரொஜெக்ஷனோடு, அந்த ப்ரொஜெக்ஷனுடைய கண்களோடு என் பிசினஸ் இருக்கணும். இந்த எறும்புக்கு அப்படி இருக்கு. அடுத்து கட்டாயம் மழை வரும், நமக்கு தேவையானது கிடைக்காது. யாரெல்லாம் நான் சொல்றேன், எங்க பகுதியில் தக்காளி சாகுபடி பண்றாங்க. போன வருஷம் அந்த நிறைய மீம்ஸ்லாம் போட்டாங்க, பார்த்துருப்பீங்க. தக்காளியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது, தக்காளியை கொண்டு போய் லாக்கருக்குள்ளே வைக்கிறது, நிறைய போட்டாங்க பாருங்க. அந்த தக்காளி ஆந்திரா பகுதியில் 2 பேர் 30 நாளில் 35 லட்சம் ரூபாய்க்கு தக்காளி விவசாயம் பண்ணாங்க. 2 பேர். அது பேப்பரில் நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு தான் அந்த அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஏற்ற சீசன் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சரியான நேரத்தில் சரியாக யோசித்து செய்யணும். நம்முடைய மந்தைகளின் மேல் கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவங்களா இருங்கன்னு சொல்லியிருக்கு. என் வேலை ஆட்கள் மேல், என்னுடைய கடை ஸ்தாபனத்து மேலே, ஒவ்வொரு காரியத்திலையும் என் கடையில் எல்லாம் சரியாக நடக்குதா அதை மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்கணும். எறும்பை போல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். 3ஆவதாக எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது சோம்பேறி இல்லாமல். சோம்பேறியே எறும்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள். அதுக்கு ராஜாவும் கிடையாது, யாரும் கிடையாது, வழி நடத்துகிற தலைவர்களும் கிடையாது. அது பாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சா குறைவில்லாமல் வேலை பார்த்துட்டே இருக்கு. பிஸ்னஸ்க்கும் சோம்பேறித்தனத்துக்கும் எதிரி. நம்ம சோம்பேறியா இருந்தா பைபிள் சொல்லுது, சோம்பேறியா இருக்கிறவன் பகுதி கட்டுவான். பகுதி கட்டுவான்னா என்ன? வரி கட்டுவான். வரி கட்டுவான்னா என்ன? எங்கேயாவது போய் தண்டம் போடுவோம். உங்களுடைய பர்ச்சேஸில் நீங்கள் வீக் ஆயிடுவீங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு போடுறதோட உங்களுக்கு கூட தான் போடுவாங்க. சோம்பேறித்தனம் நீடிக்க நீடிக்க நம்முடைய வாழ்க்கையில் பகுதி கட்டுகிறவர்களாக மாறுவோம். டைம் இல்லை, அடுத்த வசனத்துக்கு போவோம். அதில் சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்கள். கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்கள். இன்னும் இது இங்கிலீஷில் பார்த்தா அது கரடி அப்படின்னு, குட்டி கரடி, அது ஒரு டைப் கரடின்னு தான் போட்டிருக்கு. அது எங்கே போய் கண்மலையில் போய் தன்னுடைய வீட்டை கட்டுதான். அது என்ன செய்து? உயர்ந்த அடைக்கலத்தை தேடுது. அந்த 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 முயல் என்ன செய்து? உயர்ந்த என்னுடைய பிஸ்னஸை நான் ஒரு சேஃபர் செக்யூலர் சைடில் கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் நான் நிப்பாட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிஸ்னஸ் மேன்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. நான் செக்யூரான இடத்துக்கு என் பிஸ்னஸை கொண்டு போகணும். யார் என்ன வந்தாலும் யாரும் அசைக்கப்படக்கூடாது, யாரும் என்னை அசைச்சிட முடியாது. அந்த நிலைக்கு நான் போகணும். எந்த பஞ்சம் வந்தாலும் சரி, எந்த டிமான்ஸ்ட்ரேஷன் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நான் பாதிக்கப்படவே கூடாது. அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு இடத்துக்கு என்னுடைய பிஸ்னஸை நான் கொண்டு போகணும். அதுக்கு என்னுடைய முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கணும். குறிப்பாக என்னுடைய பிஸ்னஸில் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பார்த்துறாங்க. அதாவது முதலீடு இல்லாமல். உங்கள் வீட்டில் பிஸ்னஸ் மேன் வீட்டில் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஒரு வீட்டில் உங்கள் பர்த்டே பார்ட்டி நீங்கள் கொண்டாடுறதுக்கு பணம் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த வருஷம் உங்கள் பிள்ளைகள் கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. உங்கள் கல்லாப்பட்டியில் காசு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கடன் இல்லாமல் என்னுடைய முதலீடை நான் பெருக்கி கொண்டே இருக்கணும். என் கல்லாவிலிருந்து எதை நான் சந்திக்கிறதுக்கும், நான் ஃபேஸ் பண்ணுவதற்கும் என்னுடைய பொருளாதார சூழ்நிலை பிளஸ்டாக இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் கூட இருந்தால் சாத்தியமே. அல்லேலூயா. இதுக்காக நான் போராடி இருக்கிறேன் எத்தனையோ வருஷம். ஒரு தடவை நீங்கள் மிஸ் பண்ணி கடனில் விழுந்தீங்கன்னா, அந்த கயரை விட்டீங்கன்னா, நீங்கள் டவுன்ஃபால் ஆகி திருப்பி மறுபடியும் அந்த கயரை பிடிச்சி அந்த இடத்துக்கு வருவதுக்கு 15 ஆண்டுகள் ஆகும், 15 வருஷம் ஆகும் திரும்ப அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. இன்றைக்கு கடந்து போகும்போது நீங்கள் ஜெபம் பண்ணிருங்க. நான் முதல் சொன்ன வார்த்தை தான், ஆண்டவரே கடன் வாங்காது இருக்கணும், நான் கடன் கொடுக்கிறவனா மாறணும். ஆண்டவர்கிட்ட பொருத்தனையோட ஜெபம் பண்ணிருங்க. உங்கள் கல்லாப்பட்டியை பாதுகாப்பான உன்னதமான நிலைக்கு கொண்டு போங்க. உங்களுடைய கேஷ் கவுண்டரில் ஒரு நாளும் குறைவே படக்கூடாது. ரொம்ப பக்காவாக. ஒருவேளை நான் செஞ்ச காரியம் என்னன்னா, நான் ரன் வட்டிக்கு வாங்கியிருந்தேன், மீட்டர் வட்டிக்கு வாங்கியிருந்தேன், தவணை வட்டிக்கு வாங்கியிருந்தேன். முதலாவது நான் செய்தது என்னன்னா, கொஞ்சம் அடுத்த லெவல் என்னுடைய பேங்க் வட்டிக்கு நான் பூராத்தையும் மாற்றினேன். ஒருத்தர் எனக்கு 50,000 ரூபா ஜாமீன் கையெழுத்து போட்டு 50,000 வாங்கி கொடுத்தார். அது 50,000 வேகமாக அடைச்சிட்டு திருப்பி போய் கேட்டேன். அந்த ஜாமீன் இல்லாமல் எனக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2-3 வருஷத்தில் பேங்க் வட்டியில் ஒரு 1 ரூபா வட்டி 80 பைசா வட்டி போட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வட்டியெல்லாம் குறைச்சேன். வட்டியை குறைச்சிட்டு திருப்பி அதுக்கு பிறகு என்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ஏற்றணுமே. இப்போ ஓரளவுக்கு நான் வட்டியை மிச்சம் பண்ணதுனால என்னுடைய பிஸ்னஸ்க்கு என்னால் யோசிக்க முடியுது. நான் அடுத்து என்ன வாங்கலாம், இன்னும் ப்ராடக்ட் என்ன கூட்டலாம், இன்னும் கொஞ்சம் கூட்டி இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்குமே.
எப்போ நம்ம வட்டி நம்மளுடைய கடன்களை குறைக்கிறோமோ அப்போதான் நம்முடைய பிரெயின் விஸ்தீகரமா அடுத்த லெவலுக்கு என்னுடைய பிரெயின் யோசிக்கும். ஒருவேளை கடனில் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா, கடனில் சிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறீங்களா, நீங்கள் இன்னைக்கு போகும்போது ஜெபம் போங்க, நிச்சயமா ஆண்டவர் விடுதலை தந்துடுவார். உங்களுடைய பிஸ்னஸை உயர்ந்த அடைக்கலத்தை கொண்டு போய் வைத்து விடுவார். இங்கே சேஃபர் சைடுக்கு உங்களை பிஸ்னஸ் ஆண்டவர் மாற்றி கொண்டு போய் வச்சிருவார். உங்கள் கையிலிருந்து பிரயாசங்கள், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கறது மட்டும்தான் வேலை, தீர்மானம் எடுக்கிறது மட்டும்தான் வேலை. நான் கடன் வாங்க மாட்டேன்னு இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். என்னுடைய முதலீடுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். என் குடும்ப காரியம்லாம் அப்புறம். என் கடைக்கு நான் யாருக்கும் பாக்கி இல்லாமல், உங்கள் கடை முன்னாடி யாராவது நான் அழுதுருவேன். என் கடை முன்னாடி ரூபா கொடுக்கலைன்னா போக மாட்டேன்னு மதுரை வெங்காய கடைக்காரர் என் கடையில் உட்காந்துட்டார். ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு நான் சந்திச்சதே கிடையாது. அன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே இதோட கடைசி, ஒரு ஆள் கூட என்கிட்ட பணம்னு கேட்டு நிற்க கூடாது ஆண்டவரே. பணத்தை பற்றி நான் பேசவே கூடாது. என்னோட டீலர்ஸ், என்னுடைய சப்ளையர்ஸ், என்னோட பார்ட்டிகள் யாருக்கிட்டையும் பணம் இன்னும் நான் தர்றேன்னு சொல்லி நான் பேசவே கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். என் கடையில் யாரும் பணத்துக்கு காத்திருக்க மாட்டாங்க. பணம் எப்பொழுதும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போதான் பிஸ்னஸ், அதுலேருந்து தான் ஊற்றுக்கால் பெருகும். அது பிஸ்னஸ், அப்போதான் நம்மளுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகும். மூன்றாவது காரியமாக, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து பைபிளில் நிறைய போடப்பட்டிருக்கு. இந்த வெட்டுக்கிளிகள் பொதுவாக அது பறந்து வந்தால் எப்படி வருமா, வரிசைப்படி ஆர்டர் படி வருமா. கரெக்டாக ஒரே செக்டாரில் ஒரே மாதிரி பவுஞ்சா பேட்சா பொத்தன்னு மொத்தமாக வரும். வெட்டுக்கிளியை ஆண்டவர் அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? வாதையை அனுப்புறாரு. அங்கே இருக்கிற செடிகள், அந்த தேசத்தில் உள்ள நெல்மணிகள் எல்லாவற்றையும், கோதுமை மணிகள் எல்லாத்தையும் அரிக்கிறதுக்காக அனுப்புறாரு. சமீபத்தில் வடக்கு ஒரு இடத்துல நடந்தது, வீடியோ வந்தது, பார்த்துருப்பீங்க. வெட்டுக்கிளி வந்துச்சுன்னா ஃபுல் க்ரௌடாக வரும், மொத்தமாக அழிச்சிட்டு போயிடும். என் பிஸ்னஸ் அப்படி மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கணும். என் பிஸ்னஸ் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறையோடு கூட இருக்கணும். நான் ஒரு சிக்னல் காமிச்சா என் வேலையால் பூரா அடுத்த நிமிஷம் எல்லா வேலையும் செய்து முடிக்கணும். என்னுடைய கடை நெட்வொர்க்கை நான் சரி பண்ணணும். நான் இங்கே நான் எனக்கு அங்கே ஒருத்தர் அங்கே சரக்கு வாங்குறதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் சரக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பில் அடித்து பணம் போட்டு அவங்கள பொருள் போட்டு பணம் வாங்கி என் கல்லால் பணம் விழுகணும். இன்னைக்கு அதெல்லாம் ஈஸியாயிருச்சு. நெட்வொர்க்கு தான். எல்லா வகையிலையும் நான் ஒழுங்கும் கிரமமாக என் கடையை மாற்றணும், என் பிஸ்னஸை மாற்றணும். எதெல்லாம் ஆண்டவர் ஒழுங்காக வைத்திருக்கிறாரோ ஆவியானவர்கிட்ட கூப்பிடணும். ஆவியானவரே என் கடைக்கு வாங்க. ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறத ஆண்டவர் என்ன செய்வார்? ஒழுங்குங்கிரமாக மாற்றுவார். ஆவியானவரை என் கடைக்கு வாங்க, கொஞ்சம் என்னை ஒழுங்குபடுத்துங்க. நம் வேலையாட்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி ஜாக்கிரதை உள்ளவங்களை பார்த்துக்கணும். வேலையாட்களே கிடையாது, தெரியும்ல. நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் உடனே சாப்பிட முடியுதான்னு பாருங்கள். எந்த கடைக்கு போனாலும் உடனே போட முடியுதான்னு பாருங்கள். ஓனர் ஆசைப்படுவார் சரக்கு கொடுக்கணும்னு, கஸ்டமர் நின்றுட்டு இருப்பாங்க, ஆனால் வராது. வேலையாட்கள் ஒரு சின்ன தீர்மானம் எடுங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் அதிக சம்பளம் கொடுக்கணும்னு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைப்போம்? அதிகமாக மிச்சப்படுத்தி சின்ன சம்பளத்தில் ஒரு நல்ல வேலைக்காரன் கிடச்சிட்டா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுவோம். நோ, ஆண்டவர் அப்படி வைக்கல. இருக்கிறதுலே பெஸ்ட்டு சம்பளம் கொடுத்து நம்ம ஏரியாலே நம்ம வச்சுருக்கணும். அல்லேலூயா. வர்ற காலங்களை யோசித்துக்கணும். பூராமே ஃப்ரீ ஆக்கிட்டாங்க, பார்த்தீங்கல்ல. கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் உடைச்சிட்டாங்க. கீழ்த்தட்டு மக்கள் யாரும் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு இலவசத்தையும் வேலை பார்க்காமல் பணம் கொடுப்பதற்கு எல்லா வகையிலையும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ நம்முடைய வேலையாட்கள் எங்கேருந்து நம்ம பிடிப்போம்? அப்போ இருக்கிறத நம்ம ஆதாயம் பண்ணிக்கொள்ள சரியாக இருக்கணும். நான்காவது காரியமாக, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே, சிலந்தியை போல. ஒருவேளை இந்த நிலைக்கு நான் போகணும். இந்த சிலந்திக்கு ஆசை, அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே போய் நான் குடியிருக்கணும்னு. அது குடியிருக்கணும்னு நினச்சோன்னே என்ன செஞ்சிச்சான்? அந்த ராஜ அரண்மனைக்குள்ளே போய் ஓரமாக அதுவே வலையை பண்ணி உட்காந்துருச்சான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்முடைய வேலையை நம்ம கடையில் நம்ம பார்க்கணும். A to Z எல்லாமே தெரியணும். நம்ம கடையில் இருக்கிற கீழ்மட்ட வேலை, கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, ஒரு வேளை உங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்கள் பாத்ரூமை கழுவலைன்னா பாத்ரூம் கழுவுற வேலை. நான் சொல்கிறேன், உங்கள் கடையில் 10 ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ஒரு ஓனரை பார்த்துருக்குறேன். கடையால் பூரா கெஞ்சினாங்க, கொஞ்சம் பாத்ரூமை சுத்தமாக வைங்கப்பா, நம்ம தானப்பா புழங்குறோம், யாரும் சுத்தமாக வைக்கல. சரி நீ கழுவுப்பா, பாத்ரூம் கழுவுற வேலைக்கா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த வேலைக்காரர் சண்டை போடும் பொழுது அந்த ஓனர் இறங்கி போய் என்ன செஞ்சாருன்னா, பேண்ட்டெல்லாம் மடித்து விட்டுட்டு கையில் ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமை நான் கழுவி விடுறேன் டெய்லின்னு சொல்லி ஆரம்பித்தார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வேலையாட்கள் சுத்தமாக வச்சுருக்கிறாங்க, அவங்களே கழுவிக்கிறாங்க. அல்லேலூயா.
கீழ்மட்ட வேலையிலிருந்து மேல்மட்ட வேலை வரைக்கும் நான் பார்க்கணும், நான் கையிட்டு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை உயர்த்துவார். தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நிச்சயமாக நம்முடைய லேபர் ஸ்டக் நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய லோடுமெண்ட்டை நம்மை தாழ்த்துவோம், அவங்க மேல அன்பா இருப்போம். இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஃபார்முலா. அதிகாரமும் ஆணவமும் செலுத்தக்கூடாது, அது நிற்காது, நிலைக்காது. இப்படி எல்லாம் நம்முடைய பிஸ்னஸ் சென்டரை நம்ம வச்சோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அங்க போடப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய துணையோடு இப்படிப்பட்ட வார்த்தைகளின்படி என் வியாபாரத்தை நான் செய்தா அது கர்த்தருடைய அனுகூலம் என் மேல வரும். நான் சம்பாதிக்கிறது நித்தியமா நிற்கும், என் சந்ததிகளுக்கு போய் சேரும், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக போய் சேரும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை கடன் கொடுக்கிறவனாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நிறைய பேரை ஆண்டவர் நம் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 4 காரியத்தையும் ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்துக்கோங்க. நான் சொன்னேன்ல, நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே பிஸ்னஸ் மேன் தான். எல்லாருமே பரலோகத்துக்கு ஆதாயம் பண்ணி, இங்கே இருக்கிற ஆத்மாவெல்லாம் ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு போகணும். நஷ்டமாயிடக்கூடாது. இந்த வசனத்தில் பின்னாடி இந்த வசனத்தில் பாருங்க, எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். இந்த உலக காரியங்கள் எல்லாம் நஷ்டமென்று விட்டு விடுங்கள். எது லாபம் அதை தேடணும். லாபம் எது? ஆண்டவருடைய சமூகம் தான், ஆண்டவருடைய நித்தியம் தான் நமக்கு லாபம். அல்லேலூயா. நமக்கு கடைசி மிச்சமா இருக்க போறது, மீதமா இருக்க போறது எதுதான்? வாழ்க்கையெல்லாம் சும்மா. அந்த பிரசங்கி எழுதுகிறான், ஃபுல் மாயை. இங்க இருக்கிற எல்லா காரியங்களும் அழிந்துரும். வானம் மடமடவென்று இறங்கும், பூமி எல்லாம் வெந்து உருகி போகும், பூமியும் பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் நிலை குலைந்து அழிந்து போகும். நம் இயேசு ராஜா வரும் பொழுது அவர் உயர்ந்த கட்டிடங்களை எல்லாம் மிதிப்பார். அவருடைய பிரசன்னத்திலே மெழுகு போல இந்த பூமி முழுவதுமாய் உருகி போகும். நாம் சேர்த்து வைக்கிற நம்முடைய பொன் பொருள், பீரோவில் இருக்கிற அத்தனை வித ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஒருவேளை இன்றைக்கு அனுபவிப்பதற்கு என் ஆண்டவர் அனுகூலத்தை தந்திருக்கிறார். அந்த அனுகூலத்தில் நம்ம எல்லாம் கழிந்திருக்கணும், களி கூர்ந்து இருக்கணும், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். லாபம் அதுதான். இந்த முதலாவது எறும்பலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, சோம்பேறித்தனம் இல்லாமல் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க, தூக்கத்தை விரும்பாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எறும்பினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. அனுதினமும் ஆண்டவரை தேடுங்க, அதிகாலையில தேடுங்க. 2வது முயலை பாருங்க, அது உயர்ந்த இடத்துல போய் அடைக்கலத்தை வைக்கிறது. உங்களுடைய அடைக்கலம் எங்கே இருக்கிறது? நீ யாரை நம்பி இருக்கிறீங்க? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர். உங்களுடைய மலைகள் யாராக இருக்கிறார்கள்? உங்களுடைய சொத்தா, உங்களுடைய ஸ்தாபனமா, உங்களுடைய பணமா, உங்களுடைய பொருளா, உங்களுடைய பிள்ளைகளா? எதை நீங்கள் மலையை போல நம்பி இருக்கிறீர்கள்? யாரை நம்பி இந்த உலகத்தில் ஜீவிக்கிறீர்கள்? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள், உங்கள் உறவுகள் விலகினாலும், நிலை பெயர்ந்து போனாலும், அவங்க சொன்னாங்க, என் சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். காரணம், தேவன் நித்தியமானவர், அவருடைய கிருபை எனக்கு போதும், அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுகிற எண்ணம் எனக்கு வேணும். 3வது யாரை பார்த்தோம்? வெட்டுக்கிளியை பார்த்தோம். அனுதினமும் என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறேன். ஒரு குழுவாக இணைந்து கொள்ளுங்க. பிலிப்பியர் 2:2 யாராவது ஒருத்தர் வாசித்துங்க. 2 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன், சாரி. பிலிப்பியர் 2:2 நிறுத்தி வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு, சபையாக ஐக்கியப்படுங்கள், ஏக சிந்தையுள்ளவர்களாய் மாறுங்கள், இசைந்த ஆத்துமாக்களாய் செயல்படுங்கள், ஒன்றையே சிந்தியுங்கள். ஒரு முழு சபையும் ஒரு காரியத்தை தான் சிந்திக்கணும். ஒன்றோடு ஒன்று இணைந்து வெட்டுக்கிளிகளை போல நம்ம செயல்படணும். வானத்துல பறவைகள் பார்த்துருக்கிறீங்களா? எப்படி பறக்குன்னு பார்த்துருக்கிறீங்களா? என்னைக்காவது தாறுமாறாக பறவை பறந்து பார்த்துருக்கிறீங்களா? ஒரு பறவை முன்னாடி போகும், அதுக்கு பின்னாடி வி ஷேப்ல எப்படி போகும் பறவை. ஏன் போகுது? ஒரு பறவை இந்த ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ரீச் பண்றதை விட செட்டா போகும்போது 5 மடங்கு வேகமா போயிருதான். அல்லேலூயா. 5 மடங்கு வேகமாக அந்த பறவை போயிருதான். காரணம் என்ன? அதெல்லாம் ஒன்றை ஒன்று சரி செய்கிறது. முன்னாடி இருக்கிற பேர்டு ஸ்பீடு எடுத்துச்சுன்னா, ஐயோ அது ஸ்பீடு எடுத்துருச்சு, நம்மளும் ஸ்பீடு எடுக்கணும். சைடில் ஒன்று ஒதுங்குச்சுன்னா இன்னொன்று ஒதுங்காதபடிக்கு, ஐயோ நம்ம மட்டும் வரிசையில் விட்டு உழைஞ்சிட்டோம், நம்ம நேராக வரணும். இப்படியே அது ஒன்றுக்கொன்று ஒழுங்குபடுத்தி கொண்டு ஒன்றை பார்த்து ஒன்று வேகத்தை கூட்டி ஓட்டும் பொழுது 5 மடங்கு வேகமாக ஓடி முடிக்கிறதா. சபையில் ஐக்கியப்படுங்கள். அல்லேலூயா. 4வது யாரை பார்த்தோம்? சிலந்தி. உங்கள் கைகளில் தான் உங்கள் ரட்சிப்பு இருக்கு. உங்களுக்காக யாரையும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தான் அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க, ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிக்கோங்க கேட்காதீங்க. உங்கள் கைகளினால
நீங்க ராஜா அரண்மனையில ராஜாவிடத்துல நித்தியத்துல போய் வாழ காத்திருக்கிறீர்கள். உங்க கையில தான் ரட்சிப்பு இருக்கு. அந்த ரட்சிப்பை நீங்க உங்க கையில இருந்து இழந்துடாதீங்க. இழந்தாதபடிக்கு அந்த ரட்சிப்புக்காக நாம் போராடணும். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விலகி போனீர்களே. யூதா புஸ்தகத்தில் எழுதுறார், உங்க ரட்சிப்பு உங்க கையில இருக்கு, உங்களுடைய நித்திய வாழ்க்கை உங்களுடைய கையில இருக்கு. தேவன் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். போன வாரம் ஒரு விசுவாசியை பார்த்தேன். இப்படித்தாண்டா ஏசாயால போட்டிருக்குன்னு சொன்னேன். ஏசாயாவது பாசாயாவது எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சர்ச்சுக்கு போவேன், சிஎஸ்சி சர்ச்சுக்காரர் தான் என் நண்பர். நான் சர்ச்சுக்கு போவேன், தீமையிலிருந்து என்னை பார்த்துக்கோங்க, என்னை பார்த்துக்கோங்க, என்னை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. நோ, ஆண்டவர் அப்படி வைக்கல. உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்னிடத்திலே பரிசுத்தம் பண்ணும்படியாக நீ வா. நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாவிட்டால் நான் உன்னை பரிசுத்தம் பண்ணவே முடியாது. அவர் நம் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் இடத்துல போகும்போது பரிசுத்தத்தோட போகணும். அந்த பரிசுத்தம் நான் தான் அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு போகணும். தேவன் ரட்சிக்க வல்லவர், எந்த மனுஷனையும் ரட்சிப்பார். ஆனா ரட்சிப்பு என்னுடைய கைகளில் இருக்கு. ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிடம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் எல்லாரும் அமைதியா நம்முடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்முடைய விருப்பம் என்ன? என்னுடைய பிஸ்னஸ் என்ன நிலைக்கு போகணும்? என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்ன நிலைமைக்கு போகணும்? ஒரு சின்ன பொருத்தனை. ஒருவேளை கடன் இருக்கா, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேலையில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே 6 மாத காலம், 1 வருட காலம் இல்லை, இன்றிலிருந்து ஒரு நாள் என்னுடைய கடன் மாறணும். என்ன விருப்பம் இருக்கோ, என் ஆவிக்குரிய நிலை விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல என்னுடைய ஜெப வாழ்க்கை விழுந்து போயிருக்கு. நான் இயேசுவை தொலைத்து இருக்கிறேன். இயேசு என்னை விட்டு கடந்து போவதற்கு எத்தனமாய் இருக்கத்தக்கதாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசுவை இழந்துருவோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு அந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரை என்னை விட்டு கடந்து போயிடாதீங்கப்பா. போனார்னா திருப்பி ஆண்டவர் வர்றது, ஆண்டவரை திருப்பி கூப்பிடுறது எப்படின்னு எனக்கே தெரியல. ஆண்டவரை விட்டுறக்கூடாது, ஆண்டவரை விட்டுறக்கூடாது. என் பிஸ்னஸ்ல ஆண்டவரே நீங்க இருங்க, ஆண்டவரை என் பிஸ்னஸ்ல இருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் பிஸ்னஸ்ல கூட இருங்கப்பா. ஒரு உயர்ந்த அடைக்கலத்துக்கு என்னுடைய பிஸ்னஸை கொண்டு போங்க ஆண்டவரை. என்னுடைய கேஷ் பாக்ஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய கேஷ் பாக்ஸை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. பொருளாதார குறைச்சல்களை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க, உங்க உள்ளத்துல இன்னும் வேலை என்ன விருப்பம் இருக்கு? சகோதரி சாட்சி சொன்னாங்க, ஃபிட்ஸ் உள்ள நபர் இந்த ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணி அந்த ஃபிட்ஸ் சரியானதுன்னு சொன்னாங்க. பாருங்க, ஜீவனுள்ள தேவன் இங்கே வீற்று இருக்கிறார், இந்த ஆலயத்தில் இருக்கிறார், ஜீவனுள்ளவராக இருக்கிறார், இங்கே உலாவுகிறார். கர்த்தர் இங்கே உலாவுகிறார், நமக்கு நன்மை செய்யும்படியாக, அவருடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக தேவன் தன்னுடைய தழும்புகளோடு இங்கே உலாவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கே அசைவாடுகிறார். வேண்டுதலை கேட்கும்படியாக, ஜெபத்தை கேட்கும்படியாக ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, என்னுடைய ஆற்றல் மேல நான் நம்பிக்கை வைக்க போறதில்ல, என்னுடைய வலிமையின் மேல நான் நம்பிக்கை வைக்க போறதில்ல, என்னுடைய தாளந்தை நான் முதன்மைப்படுத்த போகிறதில்ல. இயேசுவே, நீர் வந்து உம்முடைய பலத்திலே ஆண்டவரே எனக்கு தந்து நான் அதிலே நான் நடக்கும்படியாக விரும்புகிறேன். உம்மையே மேன்மைப்படுத்துகிறேன், உம்முடைய சமூகத்தையே நான் முன்பாக வைக்கிறேன். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும்
நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். துதி கனமை மேல உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து மனநிறைவோடு யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழும் மறவாதே. ஆம், அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.